ஏ லட்சுமி, எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க பாரு. ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு. முதல்ல எல்லாருக்கும் திர்ச்சி சுத்தி போடணும். நான் நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க அத்தை. இப்பவே ஆதிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்து இவங்க கூட சேர்ந்துட கூடாதான்னு ஆசையா இருக்கு. ஆனா விதி இவங்களை எப்பதான் சேர்த்து வைக்கும்னு தெரியலையே. பாரதி கொஞ்சம் பக்கத்துல வாங்க. ஐயோ, அப்பா அம்மா 2 பேரும் தலையில முட்டிக்கிட்டாங்க. காலையில எழுஞ்சவனே தலையில கொம்பு முளைக்கும். இதெல்லாம் யாரா உனக்கு சொல்லி கொடுத்தா? அப்படிலாம் எதுவும் இல்ல. ஐயோ தம்பி, இது கதை இல்ல, நிஜம். ஆதித்யா சொன்னது உண்மைதான். நீங்க 2 பேரும் கொம்போட இருக்கிறத நினைச்சு பார்த்தா ரொம்ப பயங்கரமா இருக்கு. என்ன பாட்டி சொல்றீங்க? இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? சோ சிம்பிள் தம்பி. நீங்க 2 பேரும் இன்னொரு தடவை தலைய முட்டிக்கணும். பாட்டி அவ்வளவுதானா? முட்டிட்டா போதுமா? அவ்வளவுதான். அப்பா அம்மா 2 பேருமே முத்த கொடுங்க. இன்னைக்கு என் பர்த்டே. நீ தான் எனக்காக இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்க. பட் எதிர்பாராம சில விஷயங்கள்லாம் நடந்து எல்லாமே சுத்தமாக மிஸ் ஆயிடுச்சு. நான் உன்னை ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன். இல்லை, எனக்கு புரியுது. பட் இந்த சிச்சுவேஷனில் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பொண்ணுங்களை மரியாதை இல்லாமல் யார் நடத்தினாலும் அதை பார்த்துட்டு என்னால் சும்மாலாம் இருக்க முடியாது. சாரி மித்ரா. மித்ரா, நடந்தெல்லாம் மறந்துரு. ஹாப்பி பர்த்டே ஆதி. கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கலாம்னா இந்த மித்ரா விடவே மாட்டா. நாம சந்தோஷமா இருக்கிறது தெரிஞ்சு மூக்குல வேர்த்திருக்கும். அதான் அண்ணனும் தங்கச்சி கிளம்பி வந்துட்டாங்க. அத்தை மெதுவா பேசுங்க. அப்படித்தான் பேசுறது. விழுந்துற போது விழுந்தா விழுகட்டுமே, எனக்கு என்ன பயம். உனக்காக நான் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆதித்யா, உங்களுக்காக நான் வாங்கின பர்த்டே கிஃப்ட். பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஆதி, எதுக்கு இதெல்லாம்? ப்ளீஸ், இதெல்லாம் வேணாமே. நீங்க எதுவும் பேசாதீங்க பாரதி. இது உங்க சாய்ஸ் இல்ல. நான் ஆதித்யாக்காக அவன் பர்த்டேக்காக வாங்கின கிஃப்ட். இதை வேணான்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. இன்னைக்கு எங்க அம்மாவோட திதி அன்னைக்கு அம்மா ஆதித்யாவை ஏத்துக்கிட்டாங்களோ அந்த நிமிஷத்துல இருந்து ஆதித்யாவும் எங்க குடும்பத்தை சேர்ந்தவன் தான். ஆதித்யா மட்டும் இல்ல, நீங்க எல்லாருமே எனக்கு அப்படித்தான். எங்க அம்மா மட்டும் இப்ப உயிரோட இருந்திருந்தா அவங்க சொத்துல பாதிய ஆதித்யாக்கு எழுதி கொடுத்திருப்பாங்க. பாரதியோட தம்பி மனோதான். அவன் தான் வீட்ல இருந்து என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான். என்னடி சொல்ற? பயப்படாத மித்ரா, இப்ப அவன் ஏன் கண்ட்ரோல்ல இருக்கான். அந்த மனோ என்ன ஃபாலோ பண்றான்னு தெரிஞ்சதும் அவனை டைவர்ட் பண்ணி என் ஃபேக்டரிக்கு பக்கத்துல இருக்க குடவுனுக்கு வர வச்சுட்டேன். என் ஆளுங்க அவனை அடிச்சு
கட்டி போட்டு வச்சிருக்காங்க. நல்ல வேலை பண்ண நிஷா. தேங்க் காட். அவனுக்கு நான் யாருன்ற உண்மை தெரிஞ்சு போச்சு. அவனை வெளியில விட்டா நம்ம 2 பேரோட கதையும் அவ்வளவுதான். இது சாதாரண விஷயம் இல்ல மித்ரா. நம்ம பாரதிய கொல்லணும்னு பண்ண பாம்பு பிளாஸ்ட்ல அவன் குடும்பம் மட்டும் இல்ல, அந்த மண்டபத்துல இருந்த நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் பாம்பு பிளாஸ்ட் நடந்ததுக்கான காரணம் தெரியாம போலீஸ் அந்த கேஸ இன்னும் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவன் இந்த நிமிஷம் போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நான் இந்த ஜென்மத்துல வெளியில வர முடியாத அளவுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். நான் தான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன். உன்னை நான் வீட்டுக்கு வர சொல்லிருக்கவே கூடாது. அந்த ராஸ்கல் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு அவ்வளவு தூரம் வருவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நானும் இப்படி ஒரு பிரச்சனையை எதிர்பார்க்கல மித்ரா. இந்த விஷயத்த இப்படியே விட்டுற முடியாது. என்ன பண்ணலாம்னு சொல்லு. நான் இதுல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல நிஷா. அவன் உயிரோட இருந்தா அது நம்ம 2 பேருக்குமே பிரச்சனை தான். அதனால காதும் காதும் வச்ச மாதிரி அவனை அங்கேயே போட்டு தள்ளிடு. மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நானும் அதான் யோசிச்சேன். நீ சொல்ற மாதிரியே நான் பண்ணிடுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். இதுல நான் சம்பந்தப்பட்டிருக்க விஷயத்த இந்த ராஸ்கல் பாரதி கிட்ட சொல்லிருக்கானா இல்லையான்னு தெரியலையே. அவன் பாரதி கிட்ட சொல்லிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நான் அந்த பாரதிய பாத்துட்டு தான் வந்தேன். இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கான எந்த அறிகுறியுமே பாரதி கிட்ட இல்ல.